வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்றைக்கும் ஒரு பதிவு. இந்த கார்களில் இருக்கிற நம்பர் பிளேட் களவு போகிறது வழமையாக இருக்குது. இங்கே நோர்வேயில் அது அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளில் நிச்சயமாக இருக்கும். இந்த கார்களில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டு ஏன் களவடிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 3 உதாரணத்தை பார்க்கலாம். ஒன்று, ஏதாவது சட்டவிரோதமான களவு வேலை செய்கிறேன்னு சொன்னால் சொந்தக்காரை பாவிச்சாலும் இன்னொரு காரணம் நம்பர் பிளேட்டை பாவிச்சால் பிடிபட்டாலும் கூட ஏதோ கார் இழந்தாவது தப்பிக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி இந்த டோல்கேட் என்று சொல்லப்படுகின்ற அதிகமான வீதி வரிகள், இங்கே நோர்வீஜிய மொழியில் பொம்மைங்கர் என்று சொல்லுவோம், இந்த செலவினத்தை குறைக்கிறதுக்காகும். ஏன்னா நீங்கள் வேறு நம்பர் பிளேட்டை போட்டு ஓடைக்கில் நீங்கள் காசு கண்டாவிட்டாலும் அந்த நம்பர் பிளேட்டுக்குரிய கார் எதுன்னு பார்த்துது அவைக்கு தான் பில் வரும். அதை மாதிரி இந்த பார்க்கிங் வழியை கொண்டு விட்டுட்டு போய்க்க பார்க்கிங்க்கு காசு கட்டாமல் தப்பிக்கொள்வது, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். இதை விட வேறு விஷயங்களும் இருக்குது. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே நோர்வேயை பொறுத்த வரைக்கும் உங்களோட காரில் நம்பர் பிளேட் களவு போயிருந்தால், அதுவும் குறிப்பாக உங்களோட வீட்டில் ஒரு நிரந்தர தரிப்பிடம் இல்லாமல் ரோட்டுக்கரையில் பார்க் பண்ணுற ஆக்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேணும். காலையில் நீங்கள் இரவில் பார்க் பண்ணிவிட்டு காலையில் போய் கார் எடுக்க முன்னுக்கு பின்னுக்கு நம்பர் பிளேட் இருக்கோண்டு செக் பண்ணி எடுக்கிறது தான் இப்போ உத்தமமாக இருக்குது. இப்படி நம்பர் பிளேட் களவு போகிறேன்னு சொன்னால் உடனடியாக போலீஸுக்கு இதை அறிவித்து போலீஸில் நீங்கள் ஒரு முறைப்பாடை செய்துட்டு அடுத்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புது நம்பர் பிளேட் எடுக்கக்கூடிய வசதி இருக்குது நிச்சயமாக. ஆனால் காவல்துறையில் முறைப்பாடு செய்ய வேணும். ஏன் இது உடனடியாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யணும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட முன் நம்பர் பிளேட்டோ பின் நம்பர் பிளேட்டோ களவு போயிருந்தாலும் சில உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்களா. அப்படி ஒரு கிழமை 2 கிழமை ஓடிக்கொண்டு போகிறீங்க, யாராவது உங்களுக்கு மறைச்சி சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்களா பார்க்காவிட்டால். அப்போ இந்த பீரியட்டுகளில் இந்த 2 கிழமைகளில் உங்களோட நம்பர் பிளேட்டை களவெடுத்தவர் நிறைய டோல்கேட்டுகளால் ஓடி இருப்பார், நிறைய பார்க்கிங்கில் விட்டுருப்பார், சில இடங்களில் பெட்ரோல் அடித்து போட்டு காசு கொடுக்காமல் ஓடி இருந்திருப்பார். இப்போ எல்லாம் நோர்வேயில் அந்த சிஸ்டம் இல்லை. ஒன்றில் நீங்கள் பேங்காட்டை போட்டால் தான் பெட்ரோல் அந்த பம்பே வேலை செய்யும். அதை மாதிரி பெட்ரோல் செட்டில் போய் நீங்கள் காசு முதல் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்தா, அதாவது முன்பணமாக கொடுத்தா தான் சில இடத்துல பெட்ரோல் பம்பே ஓப்பன் ஆகும். ரெண்டாலும் கிராமப்புறங்களில் இப்போ ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் முந்தின சிஸ்டத்தில் இப்போ இருக்குது. நீங்கள் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு உள்ளே போய் காசை கொடுத்துட்டு போகிறது. அப்போ இப்படியான இடங்களில் போய் கொடுத்துட்டு போகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட காரண நம்பர் பிளேட் தான் அதை ஃபாலோ பண்ணுறபடியாக உங்களுக்கு தான் அந்த தண்டங்கள் கொண்டு இருக்கும், அந்த பெனால்ட்டிகள் கொண்டு இருக்கும், கேபியர் அல்லது பூத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இதுகளை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் உடனடியாக போலீஸில் அதை மேலே பண்ண வேணும். நாள் கழிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா சில வேளை இந்த மேலதிகமாக வரக்கூடிய அந்த தண்டப்பணங்கள் எல்லாம் நீங்களாம் கட்ட வேண்டியிருக்கு. அதால் இப்போ நோர்வீஜிய காவல்துறை மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள், ஸ்டார்டன்ஸ் வைவர்ஸ் இவை எல்லாம் இந்த விஷயங்களை கவனிக்க சொல்லியிருக்கணும். இப்போ நாங்கள் குளிர்காலம் முடிஞ்சு சமருக்கு போகிற அந்த இளவேநீர் காலம் வருது. இப்போ எல்லாம் கூடுதலாக வெளிநாடுகளில் இருந்து இங்கே வேலைக்கு வாராக்கள் எல்லாம் கூடும் இனி. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லேருந்து வரக்கூடியார்கள் இந்த வேலையில் பலுக்கில்லாடிகள். அதால் காற்றை பார்க்கிறீங்க, ரோட்டில் நீங்கள் கார் பார்க் பண்ணுறதாக இருந்தால், வீதி ஓரத்தில் ரோட்டுக்கரையில் கார் பார்க் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நம்பர் பிளேட் காரில் இருக்காண்ட செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்த கார்களை பார்த்தால் நம்பர் பிளேட்டை கார் பஃபரோடு சேர்த்து ஸ்க்ரூவால் பூட்டி இருக்கும். அப்போ இலகுவில் கலட்டியலாம். அதாவது இப்போ வர மாடர்ன் கார்களுக்கு என்ன செய்கிறாங்க, நம்பர் பிளேட் அந்த நம்பர் பிளேட் வைக்கிற இடத்துல வச்சு போட்டு கிளிப்பால் இப்படி கிளிப் பண்ணி விடுறது. அப்போ அது வேலை ஈஸி. நீங்கள் மேலேயும் கீழேயும் கிளிப்பை கலட்டி போட்டு விரலால் தட்டவே கிளிப் கலட்டிடும், நம்பர் பிளேட்டை ஈஸியாக எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லத்தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.